திமுக ஆட்சிக்கு இன்னும் 3 அமாவாசைதான். மீண்டும் மீண்டும் அடித்து சொன்ன இபிஎஸ். தமிழகத்தில் தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் கடுமையாக பரப்புரை மேற்கொண்டு வருகின்றன. ஆளும் திமுகவை பொறுத்தவரை மீண்டும் 2வது முறையாக ஆட்சிக்கு வந்ததில்லை. அடுத்த ஆட்சி தமிழகத்தில் அதிமுக, பாஜக கூட்டணி என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை சந்தித்து பேசுகையில் சொன்ன விஷயம்தான் தற்பொழுது பேசுபொருளாக மாறியுள்ளது. அதிமுக தரப்பில் மேற்கொள்ளப்படும் மக்களை காட்போம், தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது. நேற்றைய முன்தினம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிகள் பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி மக்களிடம் பேசுகையில் திமுக அரசை மிக கடுமையாக சாடினார். திமுக ஒரு தீய சக்தி என்றும் அந்த தீய சக்தியை வேரோடு அகற்றுவதற்காகவே அதிமுக தோற்றுவிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்ட அவர், முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு விழாக்களில் சவால் விடுவதை வழக்கமாக கொண்டிருப்பதாக கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி முடிவுக்கு வர இன்னும் 3 அமாவாசைகள் தான் பாக்கி உள்ளது என அவர் அதிரடியாக தெரிவித்தார். அதிமுக ஆட்சி காலத்தில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளில் 95 விழுக்காடு நிறைவேற்றப்பட்டதாக கூறிய அவர், தற்பொழுதைய திமுக அரசு 5 விழுக்காடு வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். குறிப்பாக 100 நாள் வேலை திட்டத்தை திமுகவினர் 150 நாளாக உயர்த்துவோம் என பொய் வாக்குறுதி அளித்ததாகவும், ஆனால் அதிமுகவின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசுதான் அதனை 125 நாட்களாக உயர்த்தியது என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக அரசு பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருவதை சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி, தேர்தலில் போது அவர்களிடம் வாக்குக்காக ஒரு நாடகத்தை போட்ட திமுக இப்போது அவர்களும் அதனை நிறைவேற்றாமல் அவர்களை சாலைகளில் போராட செய்வதுதான் திமுகவின் லட்சணம் என சுட்டிக்காட்டி பேசியது அங்கிருந்த மக்களிடம் கவனம் பெற்றது. இதை கடந்து இந்தியா முழுவதிலும் கடன் வாங்குவதில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாகவும், சுமார் 5.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி மக்களை கடனாளிகளாக ஆக்கியதே திமுகவின் சாதனை என்றும் விமர்சித்தார். முன்னாள் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் ஆடியோ விவகாரத்தை குறிப்பிட்ட அவர், 30,000 கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பாக முதலமைச்சர் இதுவரை எந்த விளக்கமும் அளிக்கவில்லை என்று சாடினார். திமுக அமைச்சரவையில் ஊழல் நிறைந்துள்ளது. மக்களின் பிரச்சனைக்கு ஒருபோதும் செவிசாய்க்காத அரசு டாஸ்மாகில் எப்படி விற்பனையை உயர்த்துவது என்பது மட்டுமே முதன்மை குறிக்கோளாக செயல்படுவதும், அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் எல்லாம் மீண்டும் கொண்டுவரப்படும் என சுட்டிக்காட்டி பேசினார்.